Hello everyone, I am Anish from Alice Blue. Welcome back to our technical analysis series. இந்த வீடியோ சீரிஸ்ல நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய வேரியஸ் டெக்னிக்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களை வந்து சேரும். இந்த வீடியோவில் நம்ம வந்து R1 இண்டிகேட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். R1 இண்டிகேட்டர்னா என்ன, அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ட்ரேடிங் செட்டப்ஸ் வந்து பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே இண்டிகேட்டர் செஷனில் போயிட்டு AROON அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு R1 இண்டிகேட்டர் வந்து வந்துடும். இந்த R1 இண்டிகேட்டர் பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், செப்பரேட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஜிக்ஸாக்ஸாக லைன்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ இதை செட்டிங்குள்ளே போய் பார்த்துடலாம். லெங்த் 14 இருக்கும், டிஃபால்ட்டாக 14 தான் இருக்கும். 14 அப்படின்றது லாஸ்ட் 14 கேண்டில்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான் இந்த இண்டிகேட்டரோட ஃபார்மேஷன் இருக்கும். ஓகேங்களா, லாஸ்ட் 14 கேண்டில்ஸோட ஹை அண்ட் லோ பேஸ் பண்ணி தான் இது இருக்கும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா செட்டிங்கில் R1 அப் அண்ட் R1 டவுன் இருக்கு. R1 அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு க்ரீன் கலரில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். R1 டவுன் இருக்கு, அதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு ரெட் கலரில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இந்த R1 அப்பை பற்றி பார்க்கலாம், அடுத்தது இந்த R1 டவுனை பற்றி பார்க்கலாம். R1 அப்போ வந்து லெட்ஸ் கோ வித் டெய்லி டைம் ஃப்ரேம் அண்ட் நான் வந்து இந்த செட்டிங்கும் லைட்டாக மாடிஃபை பண்ணிக்கிறேன். என்ன மாடிஃபை பண்ணிக்கிறேன்னா ஒரு 20க்கு மாடிஃபை பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆவரேஜாக நமக்கு மந்த்லி வந்து ஒரு 20 ட்ரேடிங் செஷன்ஸ் வரும். கரெக்டாக 20 ட்ரேடிங் செஷன்ஸ் வரும். 20 ட்ரேடிங் செஷன்ஸ் அப்படின்றப்போ நமக்கு ஒரு 1 மந்தோட ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எதுக்காக இது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த R1 இண்டிகேட்டரில் அப்லைன் அண்ட் டவுன் லைன், R1 அப் அண்ட் R1 டவுன் வந்து பார்த்தோம்னா 0 to 100 இந்த பின் பிட்வீனில் தான் இருக்கும். இப்போ இதில் நம்ம போடுறேன்னா ரைட், இதில் 100 போட்டுக்கிறேன். 100 அண்ட் ஸ்டைல் என்ன பண்ணிக்கிறேன்னா ஓகேங்களா 100 இருக்குது. அடுத்தது வந்து 0 to 100 இந்த இன்பிட்வீனில் தான் ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா, ஃப்ளக்ஸ்வேட் ஆகிட்டு இருக்கும். இதுவும் நமக்கு என்ன சிக்னிஃபை பண்ணுதுன்னா எப்போ R1 இண்டிகேட்டர் R1 அப், அதாவது இந்த க்ரீன் லைன் அப்படின்றது உங்களுக்கு 100க்கு வருதோ, 100க்கு ரீச் ஆகுதோ அப்போ மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். எப்படி அப் ட்ரெண்டில் இருக்குன்றத புரிஞ்சுக்கலாம்னா நம்ம இங்கே ஆல்ரெடி 20 லெங்த் செட் பண்ணி வச்சுருக்கோம். கரெக்டாக அப்போது லாஸ்ட் 20 கேண்டில்ஸோட ஹையை ப்ரைஸ் வந்து எடுத்துடுச்சு அப்படின்ற புரிதலுக்கு வரலாம். இப்போ இங்கே இருக்குன்னா லாஸ்ட் 20 கேண்டில்ஸ் இந்த ஏரியாவில் ஆயிருக்கு. கரெக்டாக இந்த பாயிண்டில் இருக்குன்னா லாஸ்ட் 20 கேண்டில்ஸோட ஹை அப்படின்றது இங்கே இருக்குது. லாஸ்ட் 20 கேண்டிலோட ஹை அப்படின்றது இங்கே இருக்குது. ஓகேவா, இந்த ஹையை ப்ரைஸ் வந்து டேக் அவுட் பண்ணிடுச்சு. எங்கே டேக் அவுட் பண்ணியிருக்கு? இந்த கேண்டலில் டேக் அவுட் பண்ணியிருக்கு. இந்த கேண்டலில் டேக் அவுட் பண்ணனால R1 அப் அப்படின்றது 100% ஆயிருக்கு. இதை வச்சு என்ன நம்ம புரிதலுக்கு வரலாம்னா லாஸ்ட் 20 கேண்டில்ஸோட ஹையை டேக் அவுட் பண்ணி ப்ரைஸ் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அப்படின்ற ஒரு புரிதலுக்கு வரலாம். இதே சமயம் இதே நேரம் நமக்கு R1 டவுன் அப்படின்றது 0ல் இருந்ததுன்னா நமக்கு ப்ராபபிலிட்டி அதிகம். இப்போ பாருங்க 0ல் இல்லை, 0ல் இருந்ததுன்னா ப்ராபபிலிட்டி அதிகம். ஓகே, 0க்கு வந்துட்டா இப்போது நல்லா பார்த்தீங்கன்னா இது 100ல் இருக்குது. 100லேருந்து சின்ன கொஞ்சமாக ஸ்டெபிளைஸாக இருக்குது. இது 0 இருக்குது. 0 இருக்குன்னா என்ன புரிதலுக்கு வரலாம்னா இதுக்கு மேலே மார்க்கெட் இங்கேருந்து அப் ட்ரெண்டுக்கு கிரியேட் ஆகாது. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 0ல் எந்த பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் வந்துச்சோ அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் ஃபைல் இருக்குது. இப்போ 0 வந்துச்சு. இந்த பாயிண்ட்லேருந்து மார்க்கெட்டில் ஒரு நல்ல மொமெண்டம் பில்டப் ஆக போகுதுன்னு அர்த்தம். இது 0ல் இருக்குது, R1 டவுன் வந்து 0ல் இருக்குதுன்னா நம்ம என்ன புரிதலுக்கு வரலாம்னா ப்ரைஸ் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு இப்போதைக்கு ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப 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 கம்மி. ஓகேவா, டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அப் ட்ரெண்ட் ஆல்ரெடி ஆயிடுச்சு, பட் ப்ரைஸ் ஒரு சின்ன ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில், அதாவது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்ராக்சிமேட்லி வந்து 100 to 80 அந்த இன்பிட்வீனில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டம் அப்படின்றது பில்டப் ஆக ஆரம்பிக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். புரியுதுங்களா? இதை யூஸ் பண்ணி ஒரு மொமெண்டம், ஒரு பிரேக் அவுட்டில் ஒரு மொமெண்டம் ட்ரேட் எப்போ ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றது தெரியும். எக்ஸாக்ட்லி இந்த பாயிண்டில் தான் இருக்குது. இந்த பாயிண்டில் ஆனதுக்கப்புறம் 0 ஆனதுக்கப்புறமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸிலி மார்க்கெட் வந்து ஒரு 20-25% வந்து ஒரு 10 to 15 ட்ரேடிங் செஷனுக்குள்ளாடி மார்க்கெட் கொடுத்துருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். இப்படி தான் எக்ஸாக்டாக நம்ம R1 இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுறது. பட் இன்னைக்கு ஒவ்வொரு பீப்புள்ஸும் ஒவ்வொரு மாதிரி வந்து R1 இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா இதை வந்து ஓவர் பாட்டுன்னு கன்சிடர் பண்ணிப்பாங்க. மார்க்கெட் வந்து 100% போயிடுச்சுன்னா ஓவர் பாட் ஆகிடுச்சு, இது வந்து 0% போயிடுச்சுன்னா ஓவர் சால்ட் ஆகிடுச்சு, மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்சல் வரும் அப்படியெல்லாம் யோசிப்பாங்க. அப்படியெல்லாம் மார்க்கெட்டில் வர்றதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப 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 கம்மி. அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு ரெண்டுமே பேரலில் இருக்குது. R1 அப் அண்ட் R1 டவுன் வந்து பேரலில் இருக்குன்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருக்குது அப்படின்ற ஒரு புரிதலுக்கு வரலாம். மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருக்குது அப்படின்ற புரிதலுக்கு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா R1 டவுன் வந்து 0ல் தான் இருக்குது. அதாவது மார்க்கெட் இப்போது டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லை.
ஆனால் அப் ட்ரெண்டுக்கான மொமெண்டம் இனிஷியலாக கொடுக்குமான்னா இப்போ கொடுக்காது. அது எப்போ 100 வரணும், 100 வந்தால் தான் உங்களுக்கு அதுக்கான மொமெண்டம் கொடுக்கும். இப்போ மார்க்கெட் கம்ப்ளீட்லி சைட்வேஸில் தான் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு R1 அப்பு வந்து 0 ஆகிடுச்சு. R1 அப்பு 0 ஆகி என்ன சிக்னிஃபை பண்ணுதுன்னா, இப்போதைக்கு மார்க்கெட் இங்கேருந்து அப் ட்ரெண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பார்க்க முடியாது. எப்போ இந்த R1 அப்பு திரும்ப 100க்கு வரப்போகிறானோ அப்போ தான் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்க முடியும். அதே நேரம் டவுன் ட்ரெண்ட் ஆகணும்னா R1 டவுன் வந்து 100க்கு வரணும். 100க்கு வந்தால் மட்டும்தான் நம்ம டவுன் ட்ரெண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் பார்க்க முடியும். இப்போ R1 அப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி இந்த பாயிண்டில் 100க்கு வந்துடுச்சு. கரெக்டாக இந்த பாயிண்டில் 100க்கு வந்துடுச்சு. இப்போ வேணும்னா நம்ம என்ன பண்ணலான்னா பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். அட் தட் சேம் டைம் ப்ராபபிலிட்டிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா டவுன் ட்ரெண்ட் அப்படின்றது இன்னும் 0க்கு வரல. R1 டவுன் அப்படின்றது 0க்கு வரல. 0க்கு வர பட்சத்தில் மொமெண்டம் இங்கேருந்து பில்டப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ போய் பாருங்கள் என்ன பண்ணுதுன்றதை பாருங்கள். ப்ராபபிலிட்டி கம்மியாக இருக்கும். தெரியுதுங்களா? 0க்கு வந்ததுக்கப்புறமா இங்கேயும் உங்களுக்கு இதானதுக்கப்புறமா தான் உங்களுக்கு மொமெண்டம் அப்படின்றது பில்டப் ஆக ஆரம்பிக்கும். தெரியுதா? இதுவும் 0வாக இருக்குது. அதே நேரம் உங்களுக்கு R1 அப்பும் 100ல் இருக்குது. R1 அப்பு 100ல் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் ப்ரைஸ் வந்து புல்லிஷ் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம்ன்றதை புரிஞ்சுக்கலாம். அதே நேரம் உங்களுக்கு R1 டவுன் வந்து 0ல் இருந்ததுன்னா ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம். இதே விஷயம் தான் வைஸா வர்ஸா போட்டு பார்க்கும்போது நமக்கு செல் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 1 மினிட் டைம் ஃப்ரேமில் இதை மட்டும் சின்னதாக மாடிஃபை பண்ணிக்கிறேன். ஏன்னா 1 மினிட் டைம் ஃப்ரேம் அப்படின்றப்போ ஒரு 25 மினிட்ஸோடது நம்ம எடுத்துக்கலாம். 25 மினிட்ஸோடது எடுக்கும்போது என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஹால்டார் இந்த பாயிண்ட் எல்லாமே மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருக்கிறது தான் சிக்னிஃபை பண்ணுது. கரெக்டாக பேரலல் இங்கே பேரலாக இருக்குது, இங்கே பேரலாக இருக்குது, இங்கே பேரலாக இருக்குது. இது எல்லாமே மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருக்கிறது தான் சிக்னிஃபை பண்ணுது. அதே நேரம் உங்களுக்கு எக்ஸாக்ட்லி இந்த லெவலில் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டில் உங்களுக்கு R1 டவுன் வந்து 100ஆக இருக்குது, R1 அப் வந்து 0வாக இருக்குது. இது என்ன சிக்னிஃபை பண்ணுதுன்னா மார்க்கெட் இங்கேருந்து டவுன் ட்ரெண்டில் போகிறதுக்கான சான்சஸ், ஏன்னா டவுன் ட்ரெண்ட் ஆல்ரெடி கிரியேட் ஆகிடுச்சு, டவுன் ட்ரெண்டில் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப் ட்ரெண்டில் வரதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு சிக்னிஃபை பண்ணுது. பாருங்கள் என்ன பண்ணுதுன்றது நமக்கே தெரியும். ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். தெரியுதுங்களா? ஈஸிலி இது கூடவே நம்ம வந்து நம்மளோட மார்க்கெட் லெவல்ஸையும் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகெயின் இந்த பாயிண்டில் கரெக்டாக இந்த பாயிண்டில் வந்து இன்கேஸ் எக்ஸிட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நமக்கான டார்கெட்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்கு. எக்ஸிட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட இந்த பாயிண்ட்லேயே நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஏன் இந்த பாயிண்டில் எக்ஸிட் பண்ணிக்கலாம்னா R1 அப் அகெயின் வந்து என்ன இருக்குது 100 ஆகிருக்கு. R1 டவுன் வந்து 0 ஆகலை. 0 ஆகும்போது நமக்கு மொமெண்டம் பில்டப் ஆகும். மொமெண்டம் அப்படின்றது பில்டப் ஆகும். இப்போ 0 ஆகிடுச்சு. இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து மொமெண்டம் பில்டப் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும். தெரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி பேரலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன புரிதலுக்கு வரலாம்னா ப்ரைஸ் வந்து சைட்வேஸ் ட்ரெண்டில் இருக்குன்னு புரிதலுக்கு வரலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் ஐ ஜஸ்ட் கோ வித் எஸ்காட்ஸ். ஓகேங்களா? எஸ்காட்ஸில் ஒரு எக்ஸாம்பிள் போய்க்கலாம். இன்ட்ராடேக்கு இதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், இன்ட்ராடேக்கு இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ இங்கே பாருங்கள் R1 வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து 0 ஆகிடுச்சு. R1 அப்பு வந்து அப்படியே தான் இருக்குது. R1 அப்பும் வந்து எப்போ 0 ஆகுதோ R1 அப்பும் எப்போ 0 ஆகுதோ அப்போ செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பார்த்துக்கலாம். செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துக்கலாம். பட் மார்க்கெட்டோட லெவல்ஸ் எப்படி இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டோட லெவல்ஸ் எப்படி இருக்குது, மார்க்கெட்டோட லெவல்ஸ் என்ன மாதிரி சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அகெயின் R1 வந்து அப்சைட் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன புரிதலுக்கு வரலாம்னா மார்க்கெட் புல்லிஷ் ட்ரெண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்ற புரிதலுக்கு வரலாம். அட் தட் சேம் டைம் R1 டவுனும் 0 ஆகிடுச்சுன்னா ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம். இப்போ இந்த பாயிண்டில் R1 டவுன் 0 ஆகிருக்கு, R1 அப்பும் வந்து நமக்கு இதாக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். இந்த பாயிண்டில் நம்ம ஒரு லாங் ட்ரேடுக்கு ஸ்கேல்பிங்கான ஏன்னா 1 மினிட் டைம் ஃப்ரேமில் இருக்கும், ஸ்கேல்பிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம பிளான் பண்ணிக்கலாம். பாருங்கள் என்ன பண்ணுதுன்றது தெரியும். ஸ்டில் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்குது. பட் அந்த கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எக்ஸிக்யூஷன் அப்படின்றது போயிருக்கிறோம். தெரியுதுங்களா?
அப்ராக்சிமேட்லி ஒரு 13 பாயிண்ட்ஸ் பக்கத்தில் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரஃபாக தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இதை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இன்னும் நல்ல எட்ஜஸ். இப்போ நம்ம இதில் டார்கெட் அப்படின்றது செட் பண்ணியிருந்தோம்னா ப்ரீவியஸ் ஹைக்கு தான் டார்கெட் செட் பண்ணியிருப்போம். ப்ரீவியஸ் ஹைங்கிறது ஈஸியாக கொடுத்துருக்கு. ஸோ இங்கே ஸ்டாப் லாஸ் அப்படின்றதும் ப்ராபப்ளி இந்த பாயிண்டில் தான் செட் பண்ணியிருப்போம். கரெக்டுங்களா? ஈஸிலி ஒரு 1:1.25 ட்ரேட் அப்படின்றது ஈஸியாக கொடுத்துருக்கு. ஸோ இதை மாதிரி நீங்கள் இந்த சிஸ்டமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் சேட் பாக்ஸில் அட்ரஸ் பண்ணுங்கள். இந்த கிராஸ் ஓவர் பற்றியெல்லாம் ரொம்ப கன்சிடர் பண்ணிக்க வேணாம். அந்த அளவுக்கெல்லாம் ஆரோன் வச்செல்லாம் நம்ம ஒன்றும் பெருசாக வந்து இது பண்ண முடியாது. நாக்கெட் ப்ரைஸ் ஆக்ஷனே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆகும். பட் ரொம்ப பிகினர்ஸாக இருக்கீங்க, இன்னும் உங்களுக்கு ஒரு சிஸ்டம் இல்லை, ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரியல அப்படின்னா இந்த ஆரோன் இண்டிகேட்டர்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல். Investment in securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.